என்ன? ஆமா மாமா, அக்கா இங்க நின்று பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஐயோ, அவ வந்தானா அவ்வளவுதானே. ஒன்றும் பயப்படாதீங்க, உள்ளார என்ட்ரு ஆயிட்டா ஒன்ஸ் வெளியில வரவே முடியாது. என்ன பிரீத்தி? ஆமா மாமா, ஐடி கார்டு இருக்குல்ல, ஐடி கார்டு அதை வச்சு உள்ளார என்ட்ரு ஆகி போயிட்டோம்னா ஈவினிங் தான் வெளியில வர முடியும். அப்படி இல்லைன்னா பர்மிஷன் போட்டால் மட்டும்தான் வெளியில வர முடியும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, அக்கா வெளியிலலாம் வர மாட்டாங்க. ஸோ நீங்க தைரியமா என் கூட பேசலாம். இல்ல, நான் என்ன பயந்தேன்? அதான் நீங்க பேசுற விதத்திலே தெரியுதே. ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? அக்கா எதனால உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? தெரியலையே, அவகிட்ட தான் கேட்கணும். இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்சு அக்காவோட மனசுல நீங்க தான் இருக்கீங்க. அப்படியா? ஐயோப்பா, அப்படியே உங்களுக்கு தெரியாத மாதிரி இப்படி நடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன என்னவா? இங்க பாருங்க மாமா, அக்காவை உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா நான் சேர்த்து வச்சிருவேன். உங்களுக்கும் வேலை இருக்குல்ல. அப்புறம் நாங்க எங்க ஆளை பார்க்கணும், லவ் பண்ணணும், சுத்தணும். எத்தனை நாள் தான் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறது? எது? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க சுத்திக்கிட்டு இருக்கேன்ல, அதை சொன்னேன் மாமா. ஓ சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் பதில் சொல்லணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீ கேளு, அதுக்கப்புறம் பாப்போம். கீதா அக்காவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? ஆமா. அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், அது தெரியும் தானே? நல்லா தெரியுமே. இப்ப விஷயம் என்னன்னா, கீதா அக்கா உங்ககிட்ட லவ் சொல்லல, அதானே? ஆமா. நீங்களும் அவங்க கிட்ட லவ் சொல்லல. நான் லவ் பண்றதுதான் அவளுக்கு தெரியுமே. என்னதான் தெரிஞ்சாலும் நீங்க வாய் திறந்து சொன்னா தானே அவங்களும் திரும்பி ரிப்பே பண்ணுவாங்க. என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இப்ப நீங்க ஏன் அக்கா கிட்ட லவ் சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? அது வந்து பிரீத்தி, அதுக்கான ரீசன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்ன எதுவும் முடிவெடுக்க முடியும். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்க மாமா, நான் உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? ஹெல்ப் பண்ணணும் தான். அப்ப நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்காக அக்கா கிட்ட இன்ன வரைக்கும் லவ் சொல்லாம இருக்கீங்க? என்ன ரீசன்? அது வந்து பிரீத்தி, நான் எப்படி சொல்லட்டும்? நான் சொல்லட்டுமா? என்னது உனக்கு தெரியுமா? தெரியுமே. எங்க என்ன ரீசன் சொல்லு பாப்போம். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அக்காவுக்கு வேற ஒரு போன்ல இருந்து வேற ஒரு பேர்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க. என்ன மாமா, கரெக்டா? எப்படி பிரீத்தி? எல்லாம் அப்படிதான். அதனால தானே நீங்க இன்னும் அக்கா கிட்ட லவ் சொல்லாம இருக்கீங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரியுமா, இல்ல உங்க சேர்ந்தவங்களுக்கும் தெரியுமா? சேர்ந்தவங்களுக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க மாமா. என்ன மாமா, கண்டுபிடிச்சிட்டீங்க போல. யாரு? எங்க அப்பாவை சொல்றியா? அதே ஃப்ராடு. நீ இம்புட்டு தூரம் கொண்டு வந்து விட்டதே அவர் தான். அவர் சொல்லிதான் நான் இம்புட்டும் பண்ணேன். இப்ப பாரு, கீதாவை கல்யாணம் பண்ணிட்டு என் மனசு அவளுக்கு புரியுது. என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் தான் பேரை மாத்தி சொல்லி ஏமாத்தினேன்னு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? இந்த மொக்க ஐடியாலாம் உங்க மாமா தான் எனக்கு கொடுப்பாரு. ஹலோ கூல் மாமா, கூல். எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? பின்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்கிட்ட வேற கோழி முட்டி விடுறாரா? அச்சோ மாமா, வரா எதுவுமே சொல்லல. காலையில வீட்டுக்கு வந்தாரு. அப்ப என்னமா ஏதமான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க பேச்சு வந்துச்சு. அப்ப கூட அவரா சொல்லவே இல்ல. நானா தான் துருவி கேட்டேன். ஆனா அவகிட்ட இருந்து ஒரு மேட்டர் கறக்க முடியல, தெரியுமா? அதான் பூராத்தையும் சொல்லி கூட்டியிருக்காரு. அப்புறம் என்னத்தை கறக்க முடியலன்னு சொல்ற? ஐயோ, ஏன் மாமா இவ்வளவு கோபப்படுறீங்க? இப்ப எனக்கு தெரிஞ்சதுனால என்ன ஆச்சு? இப்ப நான் ஒண்ணு குடுக்குடுன்னு ஓடி போய் கீதா அக்கா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச கீதா அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் கோவப்படுவாங்க தான். அதுக்கப்புறம் நீங்க தான் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷம் தான் படுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன? ஆமா மாமா, உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதவங்க இவ்வளவு தூரம் அவங்களுக்காக நீங்க பண்ணவங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க உங்களை ஏத்துப்பாங்க. அப்படியா சொல்ற? அட போங்க மாமா, எவ்வளவு நாள் தான் நீங்களும் இப்படியே தாங்கிக்கிட்டே இருப்பீங்க? வருஷம் போய்கிட்டே இருக்குல்ல, 60 வயசுல சொல்லிடுவீங்களா? என்னத்த? உங்க லவ் தான். அவ்வளோலாம் ஆகாது. நீங்க பண்றத பார்த்தா 60 வயசு வரைக்கும் இழுத்துருவீங்க போலயே. மக்களே கேட்டுட்டு இருக்காங்க, எப்ப கீதாவும் முரளியும் சேருவாங்கன்னு. அப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சிடாது? அதெல்லாம் சரிதான் பிரீத்தி. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. நம்ம போய் சொல்லி அப்புறம் அவ ஏத்துக்கலன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அட என்ன மாமா, நீங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் கீதா அக்கா நினைப்பாங்க, இத்தனை வருஷம் தைரியம் இல்லாதவன்கிட்ட நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா. நீ சொல்றதும் சரிதான். இப்ப என்னதான் பிரீத்தி பண்ணலாம், நீயே சொல்லு. ஒன்னும் இல்ல, அக்காவை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கீங்கல்ல, இன்னும் அதை பத்தி பேசவே இல்லை பிரீத்தி. என்ன இன்னும் பேசலையா? எங்க அம்மாட்ட மட்டும் அந்த டிஷ் செஞ்சு வைங்க, இந்த டிஷ் செஞ்சு வைங்கன்னு சொல்லிவிட்டு என்ன அக்கா கிட்ட சொல்லாம இருக்கீங்களா நீங்க? இல்ல, காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருந்துச்சா, அதனால சொல்ல விட்டுட்டேன். அடுத்த புதன்கிழமை தானே, சீக்கிரமா சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லிருங்க மாமா, அப்புறம் புதன்கிழமை ஓடிட போகுது. சரி, சாப்பிட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீ என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் சீ மாமா, அவங்களே வந்து உங்ககிட்ட லவ் சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன பிரீத்தி சொல்ற? என்ன, நான் எதுவும் சொல்லலையே மாமா. நீங்க புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க.
கண்டிப்பா அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட லவ் சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்படி சொன்னா நல்லா தான் இருக்கும். பாடுறா மாமாவுக்கு வெக்கத்தை. போதும் மாமா, புதன்கிழமையும் கொஞ்சம் வெக்கத்தை மிச்சப்படுத்தி வைங்க. ஃபுல்லாத்தையும் எங்கேயே கொட்டிடாதீங்க என்ன. சரி பிரீத்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. சொல்லு பிரீத்தி. அந்த சைடு திரும்பி பாருங்க, உங்க சொந்தக்காரங்க யாரும் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ முறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? சரி ஓகே மாமா, என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். பாய். அடி போவி, அக்கா உள்ளார போயிட்டாங்க, வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலே இப்படி திடீர்னு வந்து இவ்வளோ ஷாக்கு கொடுக்குறா. ஹலோ ஹலோ, உங்களை தான் கூப்பிட்றேன். என்ன சொன்னீங்க என்கிட்ட? என்னம்மா சொன்னேன்? நான் பிரீத்தி வந்தாலும் பேச மாட்டேன், அதுவும் சிரிச்சுக்கிட்டு பேச மாட்டேன்னு தானே சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? ரொம்ப தைரியம் இல்லை. இல்லை கீதா. பேசாதீங்க. இல்லை கீதா, அவ தான் சொன்னா உள்ளார ஐடி கார்டு வச்சு அக்கா உள்ளார போயிட்டாங்க, வரமாட்டாங்கன்னு சொன்னான். அப்ப நான் வரலன்னா இன்னும் என்னென்ன கூத்து நடந்திருக்குங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல கீதா. நான் தான் பார்த்தேனே, அவ சொன்னது உண்மைதான். ஐடி கார்டு வச்சு உள்ளார போனா வெளியில வரவே முடியாதுதான். அப்புறம் எப்படி நீ வந்த? அவ அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எது பார்த்துட்டியா? கண்டிப்பா நான் போனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து பேசுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் போய் உள்ளார போற மாதிரி போயிட்டு வெளியில வந்துட்டேன். ஆத்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சிரிச்சு பேசுறதில்ல, அவகிட்ட என்னமா பேசுறீங்க சிரிச்சு சிரிச்சு? ஆமா, நாங்க என்ன பேசணும்னு கேட்டியா? தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி கேட்கும். ஆனா ஒண்ணு, அவ நல்லா சிரிச்சு சிரிச்சு தான் பேசினா, நீங்களும் அதுக்கேத்த மாதிரி தான் பேசுனீங்க. ஆனா என்னை ஏமாத்துறது, நான் சத்தியமா பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு. வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். ப்ளீஸ் கீதா, சாரி கீதா. உங்க சாரி பூரியெல்லாம் பிரீத்தியோட வச்சுக்கோங்க. என்கிட்டலாம் கொண்டு வந்தீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இப்பயாவது ஐயா கிளம்புறீங்களா, இல்லை பிரீத்தி வந்து பேசிட்டு இருந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவீங்களா? இல்லை கீதா, நான் உடனே கிளம்பிடுவேன். அப்போ கிளம்புங்க. இது போகிறேன். என்ன கொழுப்பு இருக்கணும், இவரை சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பிரீத்தி தான். அவ தான் வேணுக்குனே வந்து இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவளையும் தப்பு சொல்லக்கூடாது. இந்த ஆளுக்கு எங்கே போச்சு புத்தி? சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், முதுகுலே 4 கும்மு கும்புறேனா இல்லையான்னு பண்ணிட்டு பாரு. நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன், அது தப்பா? சராசரி வாழ்க்கையை தானே நான் விரும்புறேன், அதை கூட கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரே. இதெல்லாம் நினைக்கும் போது கோவமா வருது. கோவம் வந்து என்ன பண்றது? கோவம் வந்து தப்பான முடிவை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா நான் போயிட்டு என் ஜீவா எனக்காக கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா அவ என்னை தேடி ஒரு நாள் வருவான்ற நம்பிக்கையோட தான் நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் கொஞ்ச நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரிலாம் பயமுறுத்துனா எவ்வளோ பயமா இருக்கு. பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ சின்ன வயசுல இறந்து போச்சு. ஏன் தான் கடவுள் இந்த மாதிரிலாம் எல்லாரையும் பண்றாரோ தெரியல. ராஜா, மிஸ்டர் ராஜா. சொல்லுங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்காது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வர போறீங்க? அதுக்கெல்லாம் எனக்கு கொடுப்பனையே இல்லை டாக்டர். ஏன், உங்க ஒய்ஃப் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை டாக்டர். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, தைரியமா கூட்டிட்டு வாங்க. நீங்க சொன்ன ப்ராப்ளம் மாதிரியே நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னொருத்தவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணோம், அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நீங்க சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. அப்படியா டாக்டர்? நல்லபடியா இருக்கட்டும். நீங்க ஏதாவது எடுத்து சொல்லுங்க உங்க ஒய்ஃபுக்கு. கண்டிப்பா அவங்களையும் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, எதுவா இருந்தாலும் கியூர் பண்ணிக்கலாம். இல்ல டாக்டர், அது முடியாது. நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். இல்ல டாக்டர், அவங்க வர மாட்டாங்க, வரவும் முடியாது. ஏன் ராஜா இப்படி பேசுறீங்க? அவ என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. என்ன, உங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாளா? ஆமா டாக்டர். எதனால? எதனாலன்ற ரீசன் தெரியல, ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டா. நானும் அவளை தேடிதான் அலைஞ்சிருக்கேன், போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவ என்னையோட காண போய் 15-20 நாள் ஆகுது டாக்டர். எங்க போனா, என்ன ஆச்சு, அவ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்ன ராஜா அப்படி சொல்றீங்க? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. உங்க ஒய்ஃப் என்ன ஏதுன்னு பாக்குறது இல்லையா? எல்லாம் பார்த்துமே அவங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க டாக்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மனசு மாறி அவங்க வருவாங்க. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை டாக்டர். நம்பிக்கையோட இருங்க. நான் ஆபரேஷன் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த பேஷண்டோட நேம் விமலா. என்ன, விமலாவா? அவங்க ஃப்ரெண்டு பிரியதர்ஷினி. ஆமா,
எப்படி உங்களுக்கு தெரியும்? மேடம், நான் தான் ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தது. ஓ பாத்தீங்களா, இவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்றீங்க. கண்டிப்பா உங்க வைஃப் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ஓ, போயிட்டாங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆனுச்சு. ச்சே, அவங்களே ஒரு எட்டு பார்த்து இருந்திருக்கலாம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் செக்கப் வர சொல்லியிருக்கேன். இன்னும் 2 வாரம் கழிச்சு அவங்க வந்து செக்கப் வருவாங்க. அப்போ வேணா மீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிரியாவோட ஃபோன் நம்பர்லாம் இல்லையா? இருக்கு டாக்டர். அப்போ அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு எங்க இருக்காங்க நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருங்களே. ஓகே டாக்டர். ஆனா கண்டிப்பா உங்க வைஃப் திரும்பி உங்ககிட்ட வந்ததும் கண்டிப்பா எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்க கியூர் பண்ணி அனுப்புறோம். ஓகே டாக்டர். உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரவங்கள பார்க்க முடியறதே இல்லை. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க. பரவாயில்ல டாக்டர், இருக்கட்டும். எப்படியோ அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்தா நல்லது தானே. ஆமா ராஜா, அவங்க வீட்டுக்காரும் குழந்தை பெற்றுக்க முடியலன்னு சொல்லவும் தான் இவளை விட்டு பிரிஞ்சாராம். இப்ப இனிமே அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுல்ல. அதுவும் சரிதான் டாக்டர். எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விடிவு காலம் வரும். அதை நம்பி தான் நானும் இருக்கேன் டாக்டர். சரி, நான் அப்ப வரேன். ஓகே டாக்டர். பூஜா டாக்டர், ஹவ் ஆர் யூ டாக்டர்? ஃபைன்மா. நீ எப்போ யூஎஸ்லேருந்து வந்த? நான் வந்து 1 வீக் ஆகுது. திவ்யாவையும் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். திவ்யாவுக்கு கால் பண்ணியா? கால் பண்ணேன், ஆனால் இப்போ வரேன் அப்போ வரேன் அப்படின்னு சொன்னா. ஓ, அவள் ஒர்க் பிஸியில் இருப்பா. அப்போ இங்கே இல்லையா டாக்டர்? இங்கே இல்லையம்மா. ஓ, வேஸ்ட் ஆஃப் டைம். என்னம்மா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். ஓகே பூஜா, பார்த்து போ. இந்த பொறுக்கி இங்கே என்ன பண்ணுறான்? யாரம்மா சொல்கிற? அந்த ப்ளூ ஷர்ட் தான் ராஜா. ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். சரிப்பா. டாக்டர், சொல்லு பூஜா. அந்த பொறுக்கிய உங்களுக்கு முன்னவே தெரியுமா? என்னது பொறுக்கியா? யூஎஸ்ல படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. பொறுக்கின்ற பேர்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் விடுங்க டாக்டர். அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் அலோவ் பண்ணுறீங்க? ஏன் பூஜா? அவன் சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. என் மேலே வந்து இடிச்சிட்டு போனான். சேச்சே, அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னையே தான் டாக்டர் இடிச்சிட்டு போனான். நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால என்னையவே வந்து இடிச்சிட்டு போனான். அதனால தான் சொல்கிறேன், அவன் சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான். பூஜா, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அப்படியா? அப்படி என்ன நல்ல குணத்தை அவர்கிட்ட கண்டீங்க? யாரோ முகம் தெரியாத ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் பணம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கு மனசு வரும்? அதுவும் இல்லாமல் அவரோட பிளட் குரூப் ரொம்ப ரேர். ஏதாவது எமர்ஜென்சின்னு சொன்னால் போதும், உடனே அவரோட பிளட்டை வந்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். நீ தான் சொல்லிட்டு இருக்க அவரை பொம்பளை பொறுக்கின்னு. நானும் ஒரு பொண்ணு தான். ராஜா தம்பியோட கண்ணு என் கண்ணை தாண்டி வேறு எந்த சைடும் பார்க்காது. அந்த அளவுக்கு நல்ல பையன். அவர் வந்து உன்னை இடிச்சாருன்னு சொல்கிறேன். அப்போ வேணும்னு இடித்த மாதிரி இருந்துச்சா இல்லை டென்ஷனில் இருந்த மாதிரி இருந்துச்சா? எனக்கு சரியாக தெரியல மேடம். வேணும்னு இடிச்சாருன்னு தான் நான் அவரை திட்டிட்டேன். சத்தியமாக அவர் வேணும்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. பூஜா, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லவர் தான். என்ன ஒன்று, அவங்க ஒய்ஃப் தான் அவங்கள புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அதை நினச்சி இன்னமும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட கதையை கேட்டீங்கன்னா நீயே அவரை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னதுக்கு 10 வாட்டி மன்னிப்பு கேட்ப. ஏன், என்ன கதை அந்த மாதிரி? அதாவது எதுக்கு எல்லாரும் ஆம்பளைங்களாம் கல்யாணம் பண்ணுறாங்க? அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக தானே. முக்கால்வாசி ஆம்பளைங்க அப்படி தான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனால் அவர் அப்படி இல்லை. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? அவங்க ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி இருந்தால் அவங்க உடனே இறந்துருவாங்க. கர்ப்பப்பையில் பெரிய கட்டி இருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், கல்யாணம் ஆகி 5-6 மாதம் ஆகுது. இப்போ ஒரு 15 நாளாக தான் அவங்க ஒய்ஃபை காணோம். கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவங்க ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? எல்லா ஹஸ்பண்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வேலையை பார்க்க போவாங்க. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் சிடுன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த தம்பி அப்படிலாம் இல்லை. என் ஒய்ஃபை குணமாக்கணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட எத்தனை வாட்டி வந்து கெஞ்சிருக்காரு தெரியுமா? ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க ஒய்ஃபை தான் ஒத்துழைக்கலை. அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் எங்கே பயந்துருவாங்களோன்னு தான் அவரும் தங்கிக்கிட்டே இருந்தார். இப்போ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க ஒய்ஃப் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன டாக்டர் இப்போ சொல்லு, அவர் பொம்பளை பொறுக்கியா இல்லை நல்லவரா? சாரி டாக்டர், நான் ஏதோ பேசிட்டேன். பாவம், அவர் கஷ்டப்பட்டு இருப்பார்ல. அவரே ஒரு வேலையாக தான் இங்கே வந்திருக்காரு. என்ன வேலைன்னு நானும் கேட்கல. கண்டிப்பாக அவர் வேணும்னு இடிச்சிருக்க மாட்டாரு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் தட் டைம் எனக்கு புரியுதுமா.
எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க, நீயும் அப்படிதான் பேசியிருக்க. இதுல எந்த தப்பும் இல்லை. இனிமேட்டாவது பார்த்து பேசி என்ன. ஆ ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். ஆ ஓகே டாக்டர். ச்சே, வாட் ஆர் யூ பூஜா? வை ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? பாவம், அவர் என்னை பற்றி தப்பாக தான் நினச்சிருப்பாரு. அவர் என்னைக்காவது பார்த்தா மன்னிப்பு கேட்கணும். தெரியாமல் இடிச்சதுக்கெல்லாம் நான் எவ்வளோ மோசமாக பேசிட்டேன். நினைக்கும்போது ஐ ஃபீல் ஷேம். அதே எம்புட்டு வேலை வாங்குறானே, விட்டனா அவ்வளோதான் போலையே. அப்பா முருகா, எப்படியாவது இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? பேசாம இப்படி பண்ணிட்டா எப்படி? நம்மளே சின்ராசுக்கு ஒரு ஃபோனை போட்ட வேண்டியதான். டேய் எம்புட்டு நாள் ஆச்சுடா, நான் வரேன்டான்னு நானே வாய் திறந்து சொல்ல வேண்டியதான். இல்லைன்னா இவகிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாதுப்பா. இவ வேலை சொல்லியே நம்மள கொன்றுவா போல. ஒரு ஃபோனை பண்ணுவான். இது எங்க போய்கிட்டே இருக்கு. இந்த பையன் எடுக்கிறானா பாரு. தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுதே. இப்படியே போனா நம்ம இப்ப தங்கம் வாங்குறது. ஏங்க என்ன ராசு? உங்களுக்கு போன் வருதுங்க. எடுத்து பேச வேண்டியதானே? ஏங்க அத்தை பேசுறாங்க. யாரு, சின்னம்மாவா? ஆமாங்க, இந்தாங்க போன் வருது, நீங்களே பேசுங்க. பேப்பரை என்கிட்ட கொடுங்க. ஹலோ, சொல்லு சின்னம்மா, நல்லா இருக்கியா? ராசு, எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன் சின்னம்மா. நீ எப்படி இருக்க? ஏன்டா ராசு, கொண்டு வந்து தங்கச்சி வீட்டுல விட்டாலும் விட்ட, இனிமே கூப்பிடணும் கூப்பிடவே மாட்டேங்கிற. ஆமா, உன் பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவதான் சின்னம்மா கொண்டு வந்து போன கொடுத்துட்டு போறா. ஐயோ, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும், அவளுக்கே தெரிஞ்சிருச்சே. என்ன சின்னம்மா? அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு எப்போ வரதுன்னு கேட்கலாம் தாண்டா போன் அடிச்சேன். ஏன் சின்னம்மா, நேற்று கூட கால் பண்ணினேன் தங்கச்சிக்கு. என்ன, அவளுக்கு கால் பண்ணியா? ஆமா சின்னம்மா, நீ தான் என்னமோ இன்னும் 10 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னேன்னு சொன்னா, இப்போ என்னம்மா இப்படி சொல்ற? இன்னும் 10 நாளா?